மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்த நிறைய பேர் வந்து முன்னாடி இருந்ததுலேருந்து மாறினவங்களா தான் வந்து இருப்பாங்க. நம்ம சின்ன வயசுலேருந்து பழகுனவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பழகியிருந்தவங்களா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் திடீர்னு அவங்கள நான் வந்துட்டு நம்மளை விட்டுட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி வந்து போயிடுவாங்க. பிரிஞ்சு போகிறது அப்படின்னு சொல்கிறத விட, நம்ம கூட வந்து சரியாக பேசாமல் அப்படி நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகிற மாதிரி போயிடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. நாம் வந்து நார்மலாக பேசிட்டு தான் இருந்திருப்போம். அவங்களுக்கு புதுசா ஏதாவது உறவுகள் கிடைச்சிட்டாலோ, புதுசா வந்துட்டு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாலோ, நம்மள விட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து விலகி போன மாரி போயிடுவாங்க. இது வந்து சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு வந்து பெருசா வந்து கவலையா தெரியாது. ஆனா நம்ம வந்து ரொம்ப வருஷம் பழகுனவங்க நம்மள விட்டுட்டு அந்த மாரி வந்து போறாங்க அப்படிங்கிறப்போ, நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? நம்ம வந்து அப்போ நினைக்கிறது வந்து என்ன நினைப்போம் அப்படின்னா, இத்தன வருஷம் வந்து பழகியிருக்க வேண்டாமே அவங்க நம்ம கூட. பழகிட்டு எதனால இப்படி வந்து விலகி போறாங்க அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து நினச்சு ஃபீல் பண்ணுவோம். சாதாரணமா 1 வருஷம் பழகுனவங்க அப்படின்னாலும் கூட நமக்கு வந்து அவ்வளோ வந்து நமக்கு கஷ்டமா தெரியாது. அதே வந்து சின்ன வயசுலேருந்து பழகுனவங்க, சின்ன வயசுல வந்து நெறைய விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். ஒண்ணா சேர்ந்து விளையாடியிருப்போம். அந்த மாதிரிலாம் வந்து இருந்திருப்போம். அதே மாரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பழகுனவங்களும் அந்த மாதிரி தான். நெறைய விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். அவங்களும் நம்ம கூட ஷேர் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப க்ளோஸா வந்து நம்மகிட்ட இருந்திருப்பாங்க. ஆனா ஒரு சில வருஷங்கள்ல இப்போ ரீசென்ட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா, திடீர்னு நம்மள விட்டு விலகி நம்ம கண்ணு முன்னாடியே வந்து பார்த்தோம் அப்படின்னா, வேற ஒருத்தவங்களோட ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாரி, இந்த மாதிரிலாம் வந்து காட்டிப்பாங்க. நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்லயோ, ஃப்ரெண்ட்ஸ்லயோ இந்த மாதிரிலாம் வந்து நெறைய பேர் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்குறப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட்டே வந்து அவங்க வந்து அவங்களோடயே இருந்திருந்தா, நம்ம இத வச்சு ஃபீல் பண்ணியிருக்க மாட்டோம்ல. எதுக்கு நம்ம கூட முதல்ல வந்து நல்லா பழகிட்டு, அதுக்கப்புறமா பிரிஞ்சு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கவலையா இருக்கும். இந்த மாதிரி ஒருத்தரையாவது நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்காம இருந்திருக்க மாட்டோம்ல. இந்த மாதிரி போனவங்கள நெனச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காம, போனா போட்டும்ன்னு விட்டுட்டு நம்மளோட வேலைய பார்க்க வேண்டியது தான்.